பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அனைவரையும் உள்ளடக்கியது. நாம் விக்சித் பாரத்தை பேசுகிறோம். 2047 ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கணும்னா நாம் இன்றைக்கி பார்க்குறோம், மிகப்பெரிய நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கூட இன்றைக்கு விமான நிலையம் வந்திருக்கிறது. அதே போல் மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் அனைத்து மக்களையும் சப்கா சாத் சப்கா விகாஸ்னா அனைவருடைய வளர்ச்சி, அனைவரும் இணைந்து நம்மளுடைய பிரதமருடைய இலக்கோடு நாம் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஜீரோ பாவர்ட்டியை நம்மளுடைய 2047 பாவர்ட்டியே இருக்கக்கூடாது என்பது. ஏற்கனவே இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களால் கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் பிபிஎல் கீழேருந்து மேலே வந்திருக்கிறாங்க. 25 கோடி, இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் தங்களை பிபிஎல்லிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. அதாவது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு, அல்லது அவங்களுக்கு ஜல்ஜீவன் மிஷனில் குடிநீர் கனெக்ஷன், டாய்லெட் வசதி, அதே மாதிரி அவர்களுக்கு பிரைம் மினிஸ்டருடைய கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா கீழே உணவு பாதுகாப்பு, இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றியதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து 25 கோடி பேர் பிபிஎல் என்று சொல்லக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைனிலிருந்து அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதை நோக்கி இந்த ஜீரோ பாவர்ட்டி நோக்கி நம்முடைய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறது.